புதிய குரல் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சென்னையில கடந்த 2 மாதங்களாக 267 தங்கம் கடத்தப்பட்ட விஷயமாக பல இடங்களிலே பேசப்பட்டு வருகிறது. சில துளிகள் அதை பற்றி பார்ப்போம். கடந்த 1 வருடமாக 344 கிலோ தங்கங்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. அது போலீசார் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 267 கிலோ தங்கம் கடத்தும் வரை யாரும் இதை விசாரிக்கவில்லை. காரணம், இது சென்னை ஏர்போர்ட்டிலே நடந்த விஷயம். உள்ளார அங்க நிறைய போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறது. இருந்தும் இந்த விஷயம் நடந்திருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. இதிலே சம்பந்தப்பட்டவர் பிருத்திவி என்பவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த பிருத்திவி என்பவர் நம்முடைய சஃபி அலி என்பவருக்கு அந்த கடையை ஏர்போர்ட்டுக்குள்ள நடத்துவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். அதன் பிரகாரம் அந்த கடை நடத்தப்பட்டு வருகிறது. அதிலே சுமார் 8 நபர்கள் வேலை செய்து வருகிறார்கள். இப்போ இந்த பிருத்திவி யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய திரு அண்ணாமலை அவர்களின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் கேரளா ஜனனம் டிவியினுடைய டைரக்டர் இருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் ஜனனத்தினுடைய டிவி சேனலிலும் இவர் பங்கு வகித்திருக்கிறார். மாத்திரமல்ல, பிஜேபிஎல் மாணவர் அமைப்பு, அதாவது யுவா மோர்ச்சா, அதிலையும் மெம்பராக இருக்கிறார். அதனால இவர் ஒரு முக்கிய இடத்திலும் பெரிய இடத்திலுமாய் இருக்கிறார். இவரை அநேக பெரிய தலைவர்கள் இவரை ஃபாலோ பண்ணுகிறார்கள். அதுல முக்கியமாக நமது பிரைம் மினிஸ்டரும் இதை ஃபாலோ பண்ணுகிறார். அவ்வளவு முக்கியமான நல்ல நண்பர். ஆனால் அவர் இவருக்கு ரெக்கமெண்டேஷன் செய்து அந்த கடையை வாங்கி கொடுத்ததுதான் இப்ப பேச்சாக இருக்கிறது. அதனால 1 வருஷத்திலே கடத்தப்பட்ட தங்கத்தை விட 2 மாதத்திலே கடத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி பிடிக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் சுவாரஸ்யமாக காண வேண்டியது இருக்கிறது. இதுல ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போகும் பொழுதும் ஏர்போர்ட்ல இருந்து உள்ளே போகிறதற்கும் அங்க செக்யூரிட்டிகள் இருக்கு, எல்லாம் பிடிப்பார்கள். ஆனால் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற கடைகள் பெர்மனண்டா இருக்கிறதுனால அதை யாரும் செக் பண்றது இல்லை, விசாரிக்கிறதும் இல்லை. ஆனால் அதை விசாரிக்கக்கூடியது யார் என்று சொன்னால் சிஎஃப்எஸ், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்சஸ் தான் அதை கண்காணித்து வர வேண்டும். அது வருகிறார்கள். அப்ப இதை குறித்து நாம் அதிகமாக அவர்கள் மேல் தவறில்லை, ஆனால் விசாரிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏனென்றால் இது சிவில் அவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு என்றதாக வருகிறது. அப்போ இந்த சிஎஃப்எஸ்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் ஸ்ரீனிவாஸ் நாயக் என்பவர் இந்த நபர் அடிக்கிறதுல போய் வருகிறதை பார்த்து ஒரு டவுட் மனதிலே நினைத்து அவரை அழைத்து விசாரித்து இருக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது அவருடைய உடம்புல தங்க கட்டிகள் எடுக்கப்பட்டன. என்னடா இவன் வேலை செய்கிறவனுக்கு இடையிலே தங்க கட்டிகள் கடத்தப்படுகிறதா என்று அவனை அழைத்து சென்று விசாரிக்கும் பொழுதுதான் தெரிகிறது இதுவரை 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருக்கிறது என்று விசாரணையில் அறிகிறது. அப்பொழுது உடனாக அதை அந்த கடையிலே சென்று அவர்கள் பார்த்து அவர்களை அரெஸ்ட் பண்ணி அதனுடைய வேலைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் என்ன இதுல பெரிய இது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இது மீடியாக்களிலும் பாக்கியுள்ள நியூஸிலும் பெருசாக வரவில்லை. ஆனால் ஒன்றை நாம் சிந்திக்கக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் சிறு கஞ்சா கடத்தல், தங்க கடத்தல், சின்ன ஒரு விஷயங்களை எல்லாம் பெருசாக எடுத்து கிரைம் பிரான்ச் என்றும் சிபிஐ என்றும் விசாரித்து பெரிய பூதகரமாக்குகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே பல கோடி 2 மாசத்துல நடந்த இந்த விஷயத்தை எந்த பெரிய மீடியாக்களிலோ இல்ல பேப்பர்களிலோ விசாரணை நடக்கவில்லை. இரண்டாவது, அவரை இதுவரைக்கும் பிருத்திவி அரெஸ்ட் கூட பண்ணல. அதுதான் அதனுடைய விஷயம். அப்போ என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாகும் பொழுது பெரியவர்கள் செய்கிற தவறை அதை மறைத்து விடுகிறார்கள் என்பதுதான் கருத்து. இதை குறித்து வருகின்ற நாட்களிலே என்ன என்று பார்க்கலாம். இதுபோல இந்த செய்திகள் மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட்.